வெஜிடபிள் கட்டுறது வந்து வெளியே கிடைக்காது. மல்டிபர்பஸ் ப்ராடக்ட் இது வந்து எல்லா காயுமே கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி டோட்டல் செட்டாக வந்துடும். உங்களுக்கு வந்து டோட்டல் செட்டாக தருவோம். இது மாதிரி டோட்டல் செட்டாக தருவோம். இது வந்து 2 பேடு வரும். விரல் அடிப்படாது. இதுக்குன்னா விரல் அடிப்படாத சேஃப்டி ஹோல்டருங்க. பேடில் நம்பர் கொடுத்துருப்போம். 1 நம்பர் கொடுத்துருப்போம். 1ஆம் நம்பர் போட்டால் எல்லா கையுமே ரொம்ப நைஸாக சிப்ஸ் போடுமா எல்லாமே ரொம்ப நைஸாக எல்லாமே ரொம்ப தின்னா கட் பண்ணி ரொம்ப நைஸாக வெட்டிக்கலாம். கொஞ்சம் கிணமா வேணும்னா கொஞ்சம் கிணமா 2ஆம் நம்பர் பேடு பார்த்தா கொஞ்சம் திக்காதோட கொஞ்சம் கிணமா வந்துடும். பொரியல் பஜ்ஜி கிட்ட கொஞ்சம் கிணமா கட் பண்ணிக்கலாம். எல்லாமே வெளியே எடுத்துட்டிங்கன்னா சாம்பார் குழம்பு வெட்டுமா ரொம்ப மொத்தமாக வந்துடும். இந்த இடத்துல வெண்டைக்காய், பீன்ஸ், அவரைக்காய், பாவக்காய், கோவக்காய் நீங்கள் எதாவது குழம்பு வெட்டிக்கிற மாதிரி வெட்டிக்கலாம். இல்லை வெண்டைக்காய்னா வெண்டைக்காய் இதில் கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா வெட்ட லேட்டாக மொத்தமாக கட்டாக வச்சுக்கலாம். மல்லித்தலை, புதினா, கீரை, பீன்ஸில் கட்டாக வச்சு அப்படியே வச்சுன்னு கட்டாக ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேபேஜில் வெட்டிங்க பதில் கேபேஜ் இந்த மாதிரி வேறு எதுவுமே கட் பண்ண முடியாதுங்க. கேபேஜில் ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் நீளமாக சேமியா மாதிரி அளவு நூடுல்ஸ் பண்ணி நீளமாக வந்துடுது. இந்த மாதிரி கட்டிங் வேறு எதுவுமே வராது. சேமியா மாதிரி அளவு நூடுல்ஸ் சேமியா மாதிரி வந்துடும். இதில் பொரியலுக்கான கீழே பொடியை தேய்ச்சிக்கலாங்க. பொரியல்னா கீழே பொடியை தேய்ச்சிக்கலாம். தூளாக தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தூளாக வந்துடும். இந்த மாதிரி சேஃப்டி விடுறதுனா பெரிய கையில் விரல் அடிப்படுற மாதிரி சின்ன கையில் பிடிச்சி கடைசி போய் செய்ய முடியாது. சீவனை கத்தியில் கை போட்டு கைப்படம் சேஃப்டியில் வச்சு சீவிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு லேஸ் சிப்ஸ் டிசைன் சிப்ஸ் லேஸ் போட்டுக்கலாம். இல்லை போட்டு டிசைன் சிப்ஸ் போட்டுக்கலாம். லேஸ் போட்டுக்கலாம். அதே பிளைன் சிப்ஸ் வச்சு பிளைனாக மேலே தேய்ச்சிக்கலாம். பிளைனாக பஜ்ஜிக்கு சிப்ஸ் மேலே தேய்ச்சிக்கலாம். நீங்கள் இதில் தேய்ச்சிக்கலாம். இதில் ஆனியனில் கட் பண்ணிக்கலாம். ஆனியனில் 5-6 வெரைட்டியில் கட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் பஜ்ஜிக்குன்னா பஜ்ஜிக்கு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். இதே 2ஆக கட் பண்ணால் பிரியாணி, பச்சடி, குழம்புக்கு நீளமாக ஆஃபாக கட் பண்ணி நீளமாக தேய்ச்சிக்கலாம். நீளமாக தேய்ச்சிக்கலாம். அது ரொம்ப தூளாக ஆம்லெட் தோசைக்கு நைஸான ஆம்லெட் தோசை நைஸாக கீழே போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணிக்கலாம். ஒரே ஆம்லெட் ஊத்தாப்பத்துக்கு நைஸாக போட்டுக்கலாம். இல்லை தக்காளியில் வெட்டுறதுக்கு மிஷினே கிடையாதுங்க. தக்காளி மோக்கணும் இதில் கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி இதில் கட் பண்ணிக்கலாம். எல்லாமே கட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே மல்டி பர்பஸுங்க. இது வந்து எல்லாமே ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இதில் இஞ்சி, பூண்டு, தேங்காய் அரைக்கிறது இங்கே பின்சையில் அரைச்சிக்கலாம். இஞ்சி அரைக்கிறது, பூண்டு அரைக்கிறது, தேங்காய் அரைக்கிறது நீங்கள் மிக்சியில் அரைச்சா குவான்டிட்டி ஜாஸ்தி போடணும். தண்ணி ஊற்றி அரைக்கணும். இதை நேச்சுரலாக அரைச்சிக்கலாம். இஞ்சி, பூண்டு, தேங்காய் அம்மியில் அரைச்சா இதிலே அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக நீங்கள் நான்வெஜ் குழம்புக்கு பேஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். டீ காபி சாறுனா சாராக எடுத்துக்கலாம். அது சாராக வந்துடும். நான் எல்லாமே பண்ணிக்கலாங்க. அதில் ஒரே இதில் மல்டி பர்பஸாக வாழைக்காய் பஜ்ஜி போனால் வாழைக்காய் பஜ்ஜி இதில் தேய்ச்சிக்கலாம். வாழைக்காய் சிப்ஸு, கிழங்கு சிப்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி பஜ்ஜிக்குன்னா பஜ்ஜிக்கு போட்டுக்கலாம். பஜ்ஜிக்குன்னா பஜ்ஜிக்கு தேய்ச்சிக்கலாம். பஜ்ஜிக்கு தேய்ச்சிக்கலாம். அதில் கேரட்டு, பீட்ரூட் துருவது இது எல்லாமே ஒரே இதில் வந்துடும். கேரட், பீட்ரூட் துருவல் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாமே ஒரே இதில் வந்துடும். துருவல் வந்துடும். எல்லாமே ஒரே இதில் கட் பண்ணிக்கலாம். எதுவுமே தனித்தனியாக வாங்க தேவையில்லை. எல்லாமே ஒரே செட்டாக வந்துடும். ஓன் ப்ராடக்ட் வெளியே கடையிலே கிடைக்கும். மார்க்கெட்டில் இங்கே கிடைக்கும். ஆன்லைன்லேயே கிடைக்காது. இந்த மாதிரி இங்கே தான் கிடைக்கும். 200 ப்ரைட். கான்டாக்ட் நம்பர் 8012349826.